வாக்காளரின் வலிமை. டாக்டர் தமிழிசை சௌந்தரராஜன், மேனாள் ஆளுநர், தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மேனாள் மாநில தலைவர், தமிழக பாஜக. இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் தேர்தல்களின் சிறப்பு. ஒரு வாக்கு சிறியதாக தோன்றலாம், ஆனால் அவை ஒன்றிணைந்து ஒரு நாட்டின் விதியை அமைக்கின்றன. பிரதமர் நரேந்திர மோடி. ஜனநாயகம் பார்வையாளர்களுக்கான விளையாட்டல்ல, ஒவ்வொரு குடிமகனும் அதில் பங்கேற்க வேண்டும். டாக்டர் ராஜேந்திர பிரசாத். உன் வாக்குதான் உன் குரல். இந்தியா போன்ற ஜனநாயக நாட்டில் மௌனம் பொன்னல்ல, பங்கேற்பே பொன்னாகும். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். இந்திய ஜனநாயகத்தின் வலிமை குறித்து. உலகிலேயே மிகப்பெரியதும் சிக்கலானதுமான தேர்தலை இந்தியா துல்லியத்துடன், அமைதியுடன், மக்களின் பங்கேற்புடன் நடத்துகிறது. அதுவே உண்மையான ஜனநாயகத்தின் அதிசயம். கோபி அன்னான், முன்னாள் ஐநா செயலாளர். ஒவ்வொரு சில ஆண்டுகளுக்கும் உலகம் ஆச்சரியத்துடன் பார்க்கிறது. இந்தியா ஜனநாயகம் ஒரு கொள்கையல்ல, அது வாழ்க்கை முறை என்பதை நிரூபிக்கிறது. முன்னாள் அமெரிக்க அதிபர் பராக் ஒபாமா. இந்திய வாக்காளர்தான் அரசியலமைப்பின் வலிமையான காவலர். நீதிபதி எம்.என். வெங்கடச்சலையா, முன்னாள் இந்திய தலைமை நீதிபதி. தேர்தல் ஆணையம்தான் இந்திய ஜனநாயகத்தின் அமைதியான காவலர். சுகுமார் சென், முதல் தலைமை தேர்தல் ஆணையர். சுதந்திரமும் நேர்மையும் கொண்ட தேர்தல்களே ஜனநாயகத்தின் அடித்தளம். அதை வடிவமைப்பது தேர்தல் ஆணையமே. டாக்டர் மன்மோகன் சிங். இந்திய ஜனநாயகத்தின் நம்பிக்கை தேர்தல் ஆணையத்தின் நேர்மையின் மீது நிற்கிறது. அந்த சோதனையில் அது ஒருபோதும் தோல்வியுறவில்லை. டி.என். சேஷன், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர். தேர்தல்கள் ஒரு நிர்வாங்க நிகழ்வல்ல, அது ஒரு ஒழுக்கப் பணி. அதை வழிநடத்துவது தேர்தல் ஆணையமே. டாக்டர் எஸ்.ஒய். குரேஷி, முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர்.